முத்தவள்ளிகள் மற்றும் மசூதி நிர்வாகிகள் செய்துள்ள பல கோடிக்கணக்கான ஊழல் மற்றும் வக்ஃபு சொத்துக்கள் முறைகேடுகள் குறித்து இஸ்லாமியர்கள் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த எல்லையம்மன் கோவில் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் 35 வருட காலங்களாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் நகர் பகுதியில் உள்ள கோட்டை இக்தா மசூதி, ஜமியா மசூதி உள்ளிட்ட 4ற்கும் மேற்பட்ட மசூதிக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை முன்னாள் நிர்வாகிகளான முத்தவள்ளிகள் மற்றும் நிர்வாகத்தினர் சுய லாபத்திற்காகவும் சொந்த தேவைக்காகவும் பயன்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் தங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை விற்பனை செய்துள்ளனர். எனவே வக்ஃபு சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு சேரும்படி வழிவகை செய்ய வேண்டும் எனவும், மேலும் முறைகேடு செய்துள்ள முத்தவள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருப்பத்தூர் நகர மசூதிகளின் முத்தவள்ளிகள் மீது புகார் கொடுத்து வந்திருக்கிறோம். கடந்த 30 வருடங்களாக ஒரே நிர்வாகம் செஞ்சுன்னு சொத்தை உடனே சீரழிச்சுன்னு இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம வக்ஃப் போர்டுக்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் எல்லாத்துக்கும் மனு கொடுத்து வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. யாராவது ஒரு தனிநபர் புகார் கொடுத்தா அவர் மொஹல்லாவாசி இல்லை, அவர் அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறவர். இப்போ மொஹல்லாவாசிகள் எல்லாம் ஏரியாக்காரங்கெல்லாம் சேர்ந்து நம்ம காவல்துறையில் மனு புகார் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இது தக்க நடவடிக்கை எடுத்து சுமார் 200 கோடிக்கு மேல சொத்துக்களை வித்து இருக்கிறாங்க. மசூதி சொத்துக்கள், இந்த சொத்துக்களை மீட்டு எடுக்கணும், மறுபடியும் பொதுமக்களுக்கே சேரணும், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். முத்தவள்ளிகள் அனைவருக்கும் பதவி நீக்கம் செய்து புதிய நிர்வாகம் வைக்கணும், தேர்தல் நடத்தணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு இது நடவடிக்கை எடுத்து இது செய்யுங்க. இல்லைன்னா இது பெரிய லெவல்ல போராட்டம் வெடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.